இந்திய ஆன்மீக மரபில் பிரபஞ்சத்தில் உள்ள பல்வேறு வகையான தெய்வ சக்திகள் அல்லது இயக்க சக்திகள் 11 கணங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவை சிவபெருமானின் பரிவாரங்களாக கருதப்படுகின்றன. கணங்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை கொண்ட கூட்டத்தினர் என்று பொருள். இந்த 11 கணங்கள் இயற்கையின் வெவ்வேறு தன்மைகளை இயக்கம், பாதுகாப்பு, ஆக்கப்பூர்வமான ஆற்றல் குறிக்கின்றன. இவர்களை வழிபடுவதன் மூலம் பிரபஞ்ச ஆற்றலுடன் ஒருவன் தன்னை இணைத்துக் கொள்ள முடியும் என்பது நம்பிக்கை. 11 கணங்களின் சில பிரிவுகள்: தேவர்கள், அசுரர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், இயக்கர்கள், வித்யாதரர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள் போன்றவை இதில் அடங்கும். 11 கணங்களுக்கான மந்திரம்: ஒவ்வொரு கணத்திற்கும் தனித்தனி மந்திரங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக 11 கணங்களை வணங்குவதற்கும் அவர்களின் அருளை பெறுவதற்கும் கீழ்கண்ட மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மந்திரம் ஓம் நமோ 11 கணேபியக நமக. மந்திரத்தின் பொருள்: 11 கணங்களாக விளங்கும் அனைத்து ஆற்றல் மிக்க சக்திகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்று பொருள். இந்த மந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது? அதிகாலையில் அல்லது அமைதியான நேரத்தில் சுத்தமாக குளித்துவிட்டு அமரவும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நல் ஆற்றல்களையும் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வணங்குவதாக மனக்கண்ணில் எண்ண வேண்டும். தினமும் 11 அல்லது 27 அல்லது 108 முறை ஜபிப்பது சிறந்த பலனை தரும். இந்த மந்திரத்தை முறையாக உச்சரிப்பதன் மூலம் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் விலகி மன அமைதியும் செயல்களில் தடையில்லாத வெற்றியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். 11 கணங்களில் மிக முக்கியமான இரு பிரிவினராக இயக்கர்களும் கந்தர்வர்களும் கருதப்படுகிறார்கள். இவர்களின் தனித்துவமான பண்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் குறித்து கீழே காணலாம். 1. இயக்கர்கள் பூமியில் உள்ள வளங்கள், புதையல்கள் மற்றும் இயற்கை செல்வங்களுக்கு அதிபதிகளாக கருதப்படுகிறார்கள். இவர்களின் தலைவன் குபேரன் ஆவார். இவர்கள் செல்வத்திற்கும் செழுமைக்கும் பாதுகாப்பிற்கும் உரியவர்கள். நீர்நிலைகள், மரங்கள் மற்றும் மலைகளில் இவர்கள் உறைவதாக நம்பப்படுகிறது. பொதுவாக இவர்கள் மனிதர்களுக்கு நன்மைகளை செய்பவர்கள். ஆனால் இவர்களை அவமதிப்பவர்களுக்கு தண்டனை வழங்குவதிலும் தயங்க மாட்டார்கள். இயக்கர் மந்திரம் ஓம் யக்ஷராஜாய வித்மஹே வைஷ்ணவனாய தீமஹி தன்னோ குபேர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை உச்சரிப்பது நிதி நெருக்கடிகளை நீக்கி பொருளாதார மேன்மையை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை. 2. கந்தர்வர்கள் இசையுலகின் அதிபதிகளாகவும் தேவர்களின் இசைக்கலைஞர்களாகவும் போற்றப்படுகிறார்கள். இவர்கள் தெய்வீக கலை, இசை மற்றும் அழகின் வடிவம். இவர்கள் பாட்டு, இசை மற்றும் நாட்டியத்தில் இணையற்றவர்கள். சோமபானத்தை பாதுகாப்பவர்களாகவும் தேவர்களின் சபையில் பொழுதுபோக்கு மற்றும் கலையை வழங்குபவர்களாகவும் இருக்கிறார்கள். மிகவும் மென்மையானவர்கள், கலைத்திறன் மிக்கவர்கள். இவர்கள் இயற்கையின் அழகையும் நல்லிணக்கத்தையும் குறிக்கிறார்கள். கந்தர்வ மந்திரம் ஓம் கந்தர்வானாம் பதையே நமக. இந்த மந்திரம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இசை பயில்பவர்களுக்கும் மனதிற்கு அமைதி மற்றும் நேர்மறை அதிர்வுகளை தேடுபவர்களுக்கும் உகந்ததாகும். குறிப்பு: ஆன்மீக மந்திரங்களை எப்போதும் நம்பிக்கையுடனும் உச்சரிப்பு சரியாக இருக்குமாறும் சொல்லி பழகுவது கூடுதல் பலன் தரும்.